சரிகமபா சீசன் 5 லிட்டில் சான்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற அபிஷேகா அப்படிங்கிற ஒரு குழந்தை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வித்தியாசமான ஒரு விஷயத்த இன்னைக்கு மௌனராகம் சுற்றுல அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸையே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அந்த விஷயத்த நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு பாடலுக்கு கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தா பரவால்ல. பாடுன 6 பாடல்களுக்குமே கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. பாண்டியராஜன் சார் கையால ஒரு கோல்டு செயினையும் கிஃப்ட்டா வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில அபிஷேகா பண்ண அந்த மௌனராகம் ஷூட்டர்ல பண்ணுன விஷயத்த தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம வேல்முருகா சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்ணன் படத்துல கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடி ஹிட் ஆகி வைரலானவங்க தான் நம்ம அபிஷேகா. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணின ப்ரொமோவா இருக்கட்டும், வீக்கெண்ட் எபிசோடா இருக்கட்டும், வேற லெவல்ல ஹிட் ஆகி டிஆர்பி ரேட்டிங்ல தெறிக்க விட்டுருக்குறாங்க. அந்த வகையில மௌனராகம் சுற்றுல ஒரு ஆண் குரல்ல ட்ரை பண்ணி அவங்க பாடின பாட்டு தான் ஜட்ஜஸையே மிரள விட்டுருக்குது. அவங்க வந்து ஒரு நிமிஷம் கண்ண மூடிக்கிட்டு அந்த வாய்ஸை கேட்கும்போது இது உண்மையிலேயே ஒரு ஆணோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாடினது அபிஷேகா. இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு விஷயத்த ரொம்பவும் சேலஞ்சிங்கா எடுத்து ட்ரை பண்ணி ஜட்ஜஸையே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இத்தனை நாள் வரைக்கும் அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கினது சரிகமப்பா அப்படி சீசன் 5ல பார்த்தா அது நம்ம அபிஷேகா தான். அந்த வகையில் டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஸ்னேகன் சாரே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அபிஷேகாவுக்கு மலேசியாவில் கான்சர்ட் சான்ஸ் கொடுத்த விஜய் ஆண்டனி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த சான்ஸை கொடுக்கறதுக்கு நான் தான் பெருமைப்படணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான டேலண்ட் வந்து உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீ எழுதி வச்சுக்கோ, ஒரு காலத்தில் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இன்னைக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில தனுஷாரே அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "கண்டா வர சொல்லுங்க" பாட்ட கேட்டுட்டு, கண்டிப்பா என்னுடைய அடுத்த படத்துல இந்த மாரி ஒரு வாய்ப்ப நான் உனக்கு மிஸ் பண்ணாம குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.